மதுரையில் காவலர் கஞ்சா வியாபாரியால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காமல் ஸ்டாலின் அரசு அராஜகம். ஸ்டாலின் அரசின் சர்வாதிகார போக்கை கண்டித்து சட்டப்பேரவை வளாகத்தில் விண்ணதிர முழக்கமிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். நாட்டு மக்களின் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுத்து அதிமுகவினரை வெளியேற்றியுள்ளது ஸ்டாலின் அரசு. முதலமைச்சரின் மகன் பேசும்போது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது என்கிற சர்வாதிகார போக்குடன் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாட்டில் நடந்த பிரச்சனை குறித்து பேச முற்பட்டோம். அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து எங்களை வெளியேற்றுகின்றார். இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார், ஒருவரோ எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறி. ஸ்டாலின் அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததில் இருந்து கஞ்சா வியாபாரிகள் சுதந்திரமாக செயல்பட்டு வருகின்றனர். கஞ்சா விற்பனை குறித்து தகவல் தெரிவிப்பவர்களை தாக்கி வந்தவர்கள் இன்று காவலரையே கொலை செய்யும் அளவிற்கு துணிவு பெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் சுதந்திரமாக அந்த கஞ்சாவை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது. இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பவர்களுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த காலத்தில் காவல்துறை தலைவராக இருந்தவர் கஞ்சா வேட்டை 2.0, 3.0 என போட்டுவிட்டு ஓய்வு பெற்றுவிட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். காவல்துறை தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்று போட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார். அப்படி காவல்துறை நடவடிக்கையாக கூறினார்கள். ஆனால் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்களுடைய முதலமைச்சரும் காவல்துறையும். ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் தெரியவில்லை. சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் தமிழகம் முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மருத்துவக் கல்லூரிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். கடந்த 25/3/2020 இரவு சுமார் 11 மணி அளவில் பயிற்சி மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர் தன் விடுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வாகனத்தில் கடத்த முயன்ற போது தப்பித்துள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சி தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. எத்தனையோ இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மருத்துவமனையில் சிசிடிவி வசதி இல்லாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தொடர்ந்து 2 நாட்களாக பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தினந்தோறும் போதை ஆசாமிகளால் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்தும் கொலைகள் குறித்தும் செய்திகள் வெளியாகிறது.
தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசை தட்டி எழுப்பவே அதிமுக முயற்சி செய்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். தினந்தோறும் தொடர்கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள், போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற சம்பவம், போதை ஆசாமியாளர்கள் கொலை சம்பவங்கள், அது மட்டுமல்ல ஆங்காங்கே செயின் பறிப்பு, இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இனியாவது மக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நிலையில் தான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு. செயலற்ற ஸ்டாலின் அரசை கதை சொல்லி விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர், செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் படித்தால்தான் நாட்டு மக்களின் நிலை முதல்வருக்கு தெரியும் என கடும் விமர்சனம். அந்த காலத்தில் மன்னர் இருப்பார், கதையெல்லாம் கேட்டுக்கிறோம். மன்னர் அப்படியே அரண்மனையில் உல்லாசமாக இருப்பார். அங்கே இருக்கிற ராஜா மந்திரி வந்து அவன் மன்னர் கேட்பார், மந்திரியை எப்படி நாட்டு நடப்பெல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, நாட்டில் மும்மாரி மழை பெய்யுது, மக்கள்லாம் சுவச்சமாக இருக்கிறாங்க, நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்கார். நாட்டு மக்களை பார்த்து கவனிச்சா தானே தெரியும், ஊடகத்தை பார்த்தா தான் தெரியும், பத்திரிகை பார்த்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இல்லை அதிகாரிகளை இதாவது கொடுக்கிற அந்த செய்தியாவது முழுமையாக பார்த்து செயல்படுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இவரும் செயல்பட மாட்டார், நாங்கள் செயல்பட வேண்டும் என்று தூண்டினாலும் அதை கேட்டு செயல்படாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம். உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது குறித்து கேள்வி எழுப்பி இருப்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் தமிழகத்திற்கே தலைக்குனிவு எனவும் வேதனை. நீதிமன்றமே சொல்லியிருக்குதுல்ல, பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது, நாடே தலைகுனிந்து இருக்குது. இவர்களால் தமிழ்நாடே தலைகுனிந்து இருக்கின்றது. நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க பதவியில் தொடர வேண்டுமா தொடரக்கூடாது என்று பதில் சொல்லுங்கிறாங்க. அவெல்லாம் குற்றம் செய்யலையா? இந்த முதலமைச்சர் காப்பாற்றலையா? சிறையிலிருந்து வெளிவரும்போது தியாகத்தை பட்டத்தை சூட்டுறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் சிக்கினார். தமிழகத்தில் நாள்தோறும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களால் பெண் கல்வி பெரிதும் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினார். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழகத்தில் ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து குழந்தை திருமணங்கள் அதிகரித்திருப்பது பெண்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 7 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். சிறார்களும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் அளவிற்கு அப்பா ஸ்டாலின் ஆட்சி இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை திருவிக நகரில் பள்ளி மாணவிகளை கத்தியை காட்டி மிரட்டி இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்ட இருவர் சிக்கினர். தலைநகர் சென்னையிலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழலில் அப்பா என தனக்குத்தானே பட்டம் கெடுத்துக் கொள்பவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கனூர் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவரை கத்தியால் குத்தி கொலை செய்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் நாள் தவறாமல் கொலை சம்பவங்கள் நடப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பொதுத் தேர்வு எழுத வராத மாணவனை கண்டித்த தலைமை ஆசிரியை சரமாரியாக தாக்கிய போதை ஆசாமி. ஸ்டாலின் ஆட்சியில் ஆசிரியர்கள் காவலர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
விழுப்புரத்தில் பட்டப்பகலில் செல்போன் சர்வீஸ் சென்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை எப்போது திராவிட மாடல் முதல்வர் உணர்வார் என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 26 கிலோ கஞ்சா சிக்கியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாகி இருப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட 75 கிலோ கஞ்சா இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்திற்கு சர்வதேச அளவில் போதைப்பொருள் கேந்திரம் என்கிற அவப்பெயரை பெற்றுக் கொடுத்ததுதான் 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் செய்த சாதனை என மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். சிறுவர்களும் கஞ்சாவிற்கும் அளவிற்கு தமிழகம் சீரழிக்கத்தான் விளம்பரம் செய்து ஆட்சிக்கு வந்தாரா விடியலார் என மக்கள் கேள்வி. சென்னை ஓட்டேரி பகுதியில் 10 கிலோ குட்கா சிக்கியது. தலைநகர் சென்னையிலேயே குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திராவிட மாடல் திணறல். நீலகிரி மாவட்டம் பள்ளி மாணவன் மதுபோதையில் பேருந்து நிறுத்தத்தில் விழுந்து கிடப்பதாக வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. டாஸ்மாக் மூலம் கோடிகளை கொள்ளையடிக்க சிறார்களுக்கு மது விற்பனை செய்கிறதா மனசாட்சியற்ற திராவிட மாடல் அரசு என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சி பள்ளி படிக்கும் மாணவனின் போதை. ஒயின் ஷாப்பை சாத்த மாட்டீங்க. இதான் படிக்கிற பசங்கள்லாம் எந்த நிலைமை. கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே இணையதளம் மூலம் சுமார் 14,72,000 மோசடி செய்த கும்பல் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. உள்ளாட்சியில் நல்லாட்சி என வாக்குகளை பெற்ற திமுக கவுன்சிலர்கள் சிலர் உள்ளாட்சியில் செய்யும் ஊழல்கள் அம்பலமாகி வரும் நிலையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக இருந்த திமுக எம்எல்ஏ KP சங்கரின் சகோதரர் KP சொங்கலிங்கம் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது திராவிட மாடலின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கந்துவட்டி கொடுமையால் திமுக நிர்வாகி தற்கொலை செய்து கொண்ட அவர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகத்தில் ரவுடிசமும் கட்ட பஞ்சாயத்துகளும் கந்துவட்டி கொடுமைகளும் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. வருங்கால முதல்வரே என புஷி ஆனந்தை புகழ்ந்து தாவேகவினர் ஒட்டிய போஸ்டரால் சிரிப்படம். முதல் தேர்தலை சந்திக்கும் முன்னரே பிளவை நோக்கி செல்கிறதா தாவேக என விஜய் ரசிகர்கள் கேள்வி. காரைக்குடி மாநகராட்சியில் கடைகளுக்கு முன் குப்பையை கொட்டி கந்துவட்டிக்காரர்களைப் போல வரி வசூல் செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கொந்தளித்த வணிகர்கள். ஸ்டாலின் அரசின் அராஜகத்தை கண்டித்து கடையடைப்பு போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி தருவதாக குற்றம் சாட்டி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் லஞ்சம் எதிலும் ஊழல் என்கிற நிலை இருப்பதால் போக்குவரத்து துறை சீரழிந்து இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆடு விற்பனை அமோகம். பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் கோடிக்கணக்கில் ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. 4113 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தங்க கடத்தல் வழக்கில் சிக்கிய நடிகை ரன்யா ராவுக்கு உதவியாக தங்க வியாபாரி சாஹில் ஜெயின் கைது. இவ்வழக்கில் இதுவரை நடிகை ரன்யா ராவ் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட மோதலில் 3 காஷ்மீர் போலீசார் வீரமரணமடைந்தனர். இரு தரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்.
இந்தியாவில் 307 மருந்துகளின் விலை உயர்வில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதை தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் ஆவணப்படுத்தியுள்ளது. புற்றுநோய், ஆன்டிபயாட்டிக் போன்ற விலை உயர்வுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள சில மருந்துகளின் விலை மேலும் 1.7% உயர உள்ளதாக தகவல். இந்தோனேஷியாவில் இராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் கலவரம் வெடித்துள்ளது. தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள பார்லிமெண்ட் கட்டடத்திற்குள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நுழைய முயன்றதால் பரபரப்பு. எகிப்தில் செங்கடலில் 45 சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற நீர்மூழ்கி கப்பல் மூழ்கி விபத்து. இந்த விபத்தில் 6 பேர் பலியானதாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல். ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் லக்னோ அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன் அரை சதம் விளாசி அசத்தினர். 18வது IPL தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா கால்பந்து அணி வருகிற அக்டோபர் மாதம் இந்தியா வருகிறது. இந்தியாவில் கால்பந்தை பிரபலப்படுத்தும் முயற்சியின் ஒரு அங்கமாக வரும் அர்ஜென்டினா அணி கேரளாவில் நடைபெறும் கண்காட்சி போட்டியில் விளையாடுகிறது. உலக திரைப்பட விழாக்களில் விருதுகளை வென்ற சந்தோஷ் திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிட தணிக்கை வாரியம் தடை விதித்துள்ளது. இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள பெண் வெறுப்பு, காவல்துறையின் வன்முறை தொடர்பான சித்தரிப்புகள் பிரச்சினைக்குரியதாக தணிக்கை வாரியம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையால் இந்தியாவில் ஏற்றுமதியில் $10 பில்லியன் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல். குறிப்பாக ஆடை ஏற்றுமதியில் அதிகளவு பாதிப்பு ஏற்படலாம் என நிபுணர்கள் கருத்து.